வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒரு அருமையான பதிவு, படித்ததில் பிடித்தது என்ற தலைப்பிலிருந்து நாம் இதை தெரிந்து கொள்ளலாம். அது காலம் 1911 ஜூன் மாதம். 2 நாட்களாக தொடர்ந்து அடைமழை. பாண்டிச்சேரியில் குறுகிய சந்திலோர் வீடு. இரவு 7 மணி. வாசல் திண்ணையின் மாடத்தில் சின்னதாய் எரியும் அகல் விளக்கு. அடிக்கும் காற்றில் நான் அணைந்து விடட்டுமா வேண்டாமா என போராடிக் கொண்டிருந்தது. அதன் மங்கலான வெளிச்சம் 1 அடி கூடம் தூர தெரியாத நிலை. வாசலிலே மழையில் நனைந்தபடி பஞ்சகட்ச வேட்டி கட்டி மேல் துண்டு போர்த்தி கையில் ஒரு துணிப்பையுடன் வெடவெடவென்று குடுமி வைத்த உருவம், கழுத்தில் ருத்ராட்சம். ஆத்துல யாராவது இருக்கேளா? மிக பலகீன குரல். வாசல் திண்ணையில் அமர்ந்திருந்த நீலகண்ட ஐயர். யாரு வாசல்ல? சித்த முன்னால வாங்கோ. யாருன்னு இருட்டில் தெரியலையே. மழையில நனையாதேள், முதல்ல உள்ள வாங்கோ என அழைக்க தயங்கி தயங்கி வந்தவர் நான். என் பேரு ரகுபதி ஐயர். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல திண்ணையில் சாரல் படாமல் உட்காருங்கோ. நான் போய் தலை துவட்ட துணி எடுத்துண்டு வரேன் என்று வேகமாக எழுந்த கிருஷ்ணய்யரை தடுத்து, அதெல்லாம் வேண்டாம், நான் செங்கோட்டையிலிருந்து வர்றேன். என் பேர் ரகுபதி ஐயர். நான் வாஞ்சிநாதனோட தோப்பனார். அவனை பார்க்கணும். அவன் இந்த ஆத்துல தான் இருக்கானாம். ஆமாம், இது வரகூர் நீலகண்டன் நாகம்தானே என பெரியவர் தயக்கத்தோடு கேட்க, திண்ணையில் இருந்த நீலகண்ட ஐயர் அவசர அவசரமாக எழுந்து, வாங்க வாங்க, உள்ள ஊஞ்சல உட்காருங்க என சொல்லிவிட்டு ரயில் வண்டி போல் நீளமாக இருந்த வீட்டில் அடேய் வாஞ்சி வாஞ்சி என கத்திக்கொண்டே ஓட்டமும் நடையுமாக வீட்டுக்குள்ளே மித்தம் கடந்து ஓட, சிறிது நேரத்தில் கஞ்சலான உடம்பு, மாநிறம், பஞ்சகட்ச வேட்டி, உள்ளடங்கிய கண்கள், கத்தையா குடுமி முடிஞ்ச பின்னால தொங்க, காதுல சின்ன கடுக்கன், தூக்குன புருவம், சற்றே புடைத்த கூர்நாசி, கண்ணுல அபார ஞானத்தோட கோபம். அந்த வாஞ்சி என்கின்ற வாஞ்சிநாத ஐயர் எம்ஏ, வயது 32, காட்லக அதிகாரி. கல்யாணமாகி சரியா 1 வருடம் 3 மாதம். 3 மாசமாச்சு வீட்டை விட்டு வந்து. நிலைப்படி தாண்டி கூடத்தில் வாஞ்சி வந்து நிற்க, ஓ நீயா, நீ எதுக்குப்பா இங்கே வந்த என இடைநிறுத்தாமல் கேட்க, அந்த தகப்பன் மெதுவாக எழுந்து வாயில் துண்டு போத்திக்கிட்டு குலுங்கி குலுங்கி அழ, ஏன்பா ஏன் அழற? அழாம விஷயத்த சொல்லு. அதுதான் எல்லாத்துக்கும் தான் இந்த ஜனங்க அழுகைதான் தீர்வுன்னு நினச்சிட்டு இருக்காளே. நீயும் ஏன் அழற? அழாம சொல்லித் தொலை. வாஞ்சி, குழந்தை செத்து போயிடுத்துடா. குழந்தை நம்ம விட்டு போயிடுத்து. ஆத்துக்கு வாடா. தகப்பனா நீதாண்டா காரியம் பண்ணணும். சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி அழ, முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாம அப்பாவை வெறிச்சு பார்த்துட்டு ஏதோ தீர்மானித்தவனாய் ஆழ்ந்த உஷ்ண பெருமூச்சுடன், அப்பா, ஈமச்சடங்கை நீயே செஞ்சுடு. எனக்கு செய்ய வேண்டிய தேச காரியம் பாக்கி நிறைய இருக்கு. வாவேசு ஐயர் கல்கத்தாலிருந்து வந்திருக்கார். கூடவே பெரிய தேச பக்தாள் எல்லாம் வந்திருக்கார். இன்னும் நிறைய பேர் வரப்போறா. அரிய காரியம் நடக்கப் போகிறது. தேசத்தை பிடிச்ச பீடை ஒழிய போறது. நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அப்பப்போ வந்து தொந்தரவு பண்ணாதே. இந்த காசை வச்சுக்கோ என அவர் பதிலுக்கு கூட எதிர்பார்க்காமல் கையில் சில நோட்டுகளை திணித்துவிட்டு விறுவிறு என மறுபடி வீட்டுக்குள் விரைந்த செங்கோட்டை வீர வாஞ்சி. வஉசிக்கும் சுப்பிரமணிய சிவத்திற்கு ஆயுள் தண்டனை கொடுத்தும், தூத்துக்குடி கலவரத்தில் பல பேர் கொல்லப்பட காரணமாக இருந்த கலெக்டர் ஆஷை சுட்டு கொல்வது என தீர்மானம் செய்யப்படும் இரகசிய கூட்டத்தில் அதை யார் செய்வது என சீட்டு குலுக்கி போட வாஞ்சியின் பெயர் வர, எல்லா துண்டு சீட்டிலும் வாஞ்சியின் பெயரையே அவர் எழுதியதே தனிக்கதை.
ரயில் நிலையத்தில் கலெக்டர் ஆஷை சுட்டு கொன்றுவிட்டு ஏற்பாட்டின்படி தன் வாயில் அதே பிஸ்டலால் சுட்டுக்கொண்டு மரணிக்க 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பாரத தேசத்தின் விடுதலைக்கு முதல் தற்கொலைப்படை செங்கோட்டை வீர வாஞ்சிநாத ஐயர் ஒரே ஒருத்தன் இன்று வரை அந்த மகாபுருஷனுக்கு வீர அஞ்சலி செலுத்தியதுண்டா? செங்கோட்டை வீர வாஞ்சியின் சரித்திரத்தை ஒரே ஒரு வரியேனும் பாடத்தில் சேர்க்க கோரிதுண்டா அரசிடம்? நினைவு நாள் அஞ்சலி என 4 பேர் கூட கூடவில்லையே. குலத்துரோகிகளே, மறதி நோய் தமிழர்களே, பாரதியும் வாஞ்சியும் ஆயிரக்கணக்கான புரட்சியாளர்களை உருவாக்கிய வ.வே.சு. ஐயரும் பிரம்மணகுலத்தில் பிறந்ததே பாவமடா நீசர்களே. அந்த மாமனிதனின் மனைவியை இறுதிவரை கண்டுகொள்ளாமல் பட்டினி போட்ட தேசம் இது. இந்த கொடுமைகளை கூட சகிக்கலாம். ஆஷ்துரைக்கு வீர வணக்கம்னு சிலர் கிளம்ப வேடிக்கை பார்க்கும் அரசுதான் உச்ச கொடுமை. அதை எதிர்த்து ஏதும் பேசாமல் மௌனமாய் ஒரு மானங்கெட்ட மக்கள் உங்களுக்கு தானடா பாடினான். அகரஹாரத்தின் அதிசயம் சூப்பினி அச்சமும் பேடுமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே. ஊமை ஜனங்களடி, சொந்த அரசும் புவி சுகமும் மாண்புகளும் அந்தகர் குண்டாமோ கிளியே, அலிகளுக்கின்பமுண்டோ என. வாய்ப்பு கிடைத்தால் ஆசிரியர் ரஹமி எழுதிய வீர வாஞ்சி என்ற புத்தகம் படியுங்கள். அன்றைய நாளிதழ்கள் செய்தியின் அடிப்படையில் அற்புதமாக எழுதியிருப்பார்.